Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 2.8ல 4th sum. x plus 1 by x is equal to 2 cos alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம xோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இங்கிட்டு இருக்கிறதுக்கு LCM எடுக்கிறேன். அப்போ x square plus 1 by xன்னு ஆகும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு x square plus 1 equal to 2 cos alpha into x மாறிடும். ஸோ இதை நம்ம ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். அதாவது x square minus 2 cos alpha x plus 1 equal to 0. அப்போ xோட வேல்யூ என்ன? மைனஸ் bயோட வேல்யூ minus 2 cos alpha plus or minus root of b square. அதாவது minus 2 cos alpha the whole square minus 4 into a into c ரெண்டோட வேல்யூ 1 by 2a அதாவது 2a ஓட வேல்யூ 1. ஸோ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு வெறும் 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது 4 cos square alpha மைனஸ் 4ன்னு வரும் by 2. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் நான் 4 காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 இன்ட்டு cos square alpha மைனஸ் 1 அப்படின்னு வரும் பை 2. ஸோ இதில் ரூட் 4ஓட வேல்யூ 2. ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் cos square alpha மைனஸ் 1 sin square alpha by 2. 2ங்கிறது எல்லா டேர்முக்கும் காமன் ஆக்கனால அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நம்மளுக்கு மிச்சம் இருக்குது? cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நம்மளுக்கு மைனஸ் வரும். ஏன்னா 1 மைனஸ் cos square alpha தான் sin square alpha. ஸோ இதோட ரிவர்ஸுங்கிறனால மைனஸ் sin square alpha. தென் ரூட் மைனஸ் 1 ரூட் sin square alpha அப்படின்னு இது பிரியும். ஸோ ரூட் மைனஸ் 1ஓட வேல்யூ i. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் i sin alpha. ஸோ நம்ம இதுக்கு ரெண்டு வேல்யூ இருக்கனால நம்ம எக்ஸை ஒரு வேல்யூவை எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos alpha ப்ளஸ் i sin alpha அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு yக்கும் ரெண்டு வேல்யூ வரும். அப்போ நம்ம yயையும் cos beta ப்ளஸ் i sin beta அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் இது ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை இசட்டில் அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? cos alpha ப்ளஸ் i sin alpha பை cos beta ப்ளஸ் i sin beta ப்ளஸ் இப்போ yயோட வேல்யூ எழுதிக்கணும். அதாவது cos beta ப்ளஸ் i sin beta பை cos alpha ப்ளஸ் i sin alpha. இப்படி இருந்தால் நம்ம ஆங்கிள்ஸை மட்டும் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது cos ஆஃப் alpha மைனஸ் beta ப்ளஸ் i sin alpha மைனஸ் beta. அதே மாதிரி இங்கேயும் cos beta மைனஸ் alpha ப்ளஸ் i sin beta மைனஸ் alpha. ஸோ இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்குது, இங்கே பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வரக்காண்டி நான் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானே மாற்றி எழுத போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? இதுலேருந்து காமனாக ஒரு மைனஸை நான் வெளில எடுக்கிறேன். ஸோ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கேயும் அதே தான் பண்ணுறேன். i sin மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ என்ன ஆகும்? தட் இஸ் ஈக்குவல் டு cos alpha minus beta plus i sin alpha minus beta. cos of minus alpha alpha minus beta plus தான். ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். ஆனால் சைன் ஆட் ஃபங்க்ஷனுங்கிறனால இந்த மைனஸ் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டேர்ம்ஸில் வந்துருச்சு. இதுவும் மட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன இருக்கும் மிச்சம்? 2 times cos alpha minus beta. இதுவும் ஈக்குவல். இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன்
xy மைனஸ் 1/xy. அதாவது இதோட வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ஸோ இது கூட இதோட ரெசிப்ரோக்கலை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 1 cos alpha plus I sin alpha into cos beta plus I sin beta. ஸோ போன இது மாதிரியே தான், போன இதில் டிவிஷனுங்கிறனால அது மைனஸ் ஆச்சு, இங்கே மல்டிப்ளிகேஷனுங்கிறனால இது ஆட் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான் 1 cos alpha plus beta plus I sin alpha plus beta அப்படின்னு ஆகும். இப்போ இதை மேலே கொண்டு வரதுக்காண்டி இதோட கான்ஜுகேட் எடுக்கிறோம். cos alpha plus beta plus I sin alpha plus beta மைனஸ் இதோட கான்ஜுகேட் என்னென்னா cos alpha plus beta மைனஸ் I sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதுதான் இதோட கான்ஜுகேட். ஸோ இப்போ இந்த மைனஸை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதுவும் மட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் 2i sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவல்னா செகண்ட் சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்டு சப்டிவிஷன் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம். ஸோ இதை 2i sin எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம் by cos beta plus I sin beta whole power n minus cos beta plus I sin beta whole power n by cos alpha plus I sin alpha whole power m. ஸோ இப்படி பவரில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வந்தால், ஏதாவது ஒரு வேரியபிள் வந்தால் அதை நம்ம ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லைக் இது என்ன ஆகும்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பை காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா அப்படின்னு மாறிடும். இங்கேயும் அதே மாதிரி தான், காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா பை cos m alpha plus I sin m alpha அப்படின்னு மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் இருக்கனால நம்ம ஆங்கிள்ஸ் மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ m alpha மைனஸ் n beta ப்ளஸ் I sin m alpha மைனஸ் n beta. அதே மாதிரி இந்த சைடு இருக்கதும் cos n beta மைனஸ் m alpha plus I sin n beta minus m alpha அப்படின்னு மாறும். இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதோட நம்மளுக்கு m alpha மைனஸ் n beta ஃபார்மேட்டில் இருந்தால் தான் ஏதாவது ஒன்று கேன்சல் ஆகும். ஸோ அதனால் இதையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ cos m alpha மைனஸ் n beta ப்ளஸ் I sin m alpha மைனஸ் n beta. ஸோ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் காஸ் n beta மைனஸ் m alpha. இதை நான் மைனஸ் m alpha மைனஸ் n beta அப்படின்னு எழுதிக்கிறேன். தென் இந்த மைனஸ் இங்கே மல்டிப்ளை ஆகும். I sin இதையும் திரும்ப மைனஸ் ஆஃப் m alpha மைனஸ் n beta அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும்? மேலே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், கீழே இருக்கிற டேர்ம்ஸில் மட்டும் காஸ் ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால
காஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்மளுக்கு மைனஸ் வெளியில் வராது. ஸோ இது மைனஸ் காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டாவாகவே இருக்கும். இது ஆட் ஃபங்க்ஷனுங்கிறனால இது ப்ளஸ்ஸாக மாறி ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா அப்படின்னு ஆகும். இப்போ இதில் இதுவும் மட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக 2i sin m alpha மைனஸ் n பீட்டா அப்படின்னு வரும். 4th சப்டிவிஷன். ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கிறேன். போன சப்டிவிஷன் மாதிரி தான் பவர் இருக்குது. பவர் வந்து உள்ள ஆங்கிளோட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் m cos beta plus I sin beta power n plus 1 by இதே வேல்யூ தான், அதாவது cos alpha plus I sin alpha power m into cos beta plus I sin beta power n. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவரை மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? cos m alpha plus I sin m alpha into cos n beta plus I sin n beta plus 1 by cos m alpha plus I sin m alpha into cos n beta plus I sin n பீட்டா அப்படின்னு வரும். இப்போ ஆங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஸோ இங்கேயும் அதே தான் நடக்கும். 1 பை காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் plus I sin m alpha plus n beta. ஸோ இது நியூமரேட்டருக்கு வரும்போது இதோட கான்ஜுகேட் தான் எழுதுவோம். அப்போ ப்ளஸ் ஐ சைன்கிறது மைனஸ் ஐ சைனாக மாறிடும். ஸோ இங்கே ப்ளஸ் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் m alpha plus n beta அப்படின்னு வரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் 2 cos m alpha plus n beta மட்டும்தான் இருக்கும்.